துபாய் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது சாதாரணமா நினைக்காதீங்க, ரொம்ப முக்கியமான பிரச்சனை. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் USA அண்ட் இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் முறையா மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல மிசைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா கல்ஃப் கண்ட்ரீஸ் UAE துபாய் மாதிரி இடத்துல குண்டு போட்டிருக்காங்க, தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால அங்க பயங்கர பேனிக் சிச்சுவேஷன் நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் பயங்கர அச்சத்துல இருக்காங்க. துபாயில எல்லா ஃபிளைட்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இது பெரிய அடி துபாய் அண்ட் UAEக்கு. ஏன் அப்படின்னா ரெவென்யூ வைஸ் டூரிசம் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஏகப்பட்ட கண்ட்ரீஸோட ஃபிளைட் டிராவலுக்கு கனெக்டிங் பாயிண்டா இருக்கிறது துபாய் தான். துபாய் வந்து தான் போவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஏகப்பட்ட கண்ட்ரீஸோட டிராவல் கேன்சல் ஆகுது. ரெவென்யூ மட்டும் அஃபெக்ட் பண்ணாம மக்களை பயங்கர கஷ்டமான நிலைக்கு தள்ளுது. கம்ப்ளீட்டா துபாயோட எக்கானமி டவுன் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்கு ப்ரே பண்ணிப்போம், அங்க இருக்கிற தமிழன்ஸ்க்கு ப்ரே பண்ணிப்போம், அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ப்ரே பண்ணிப்போம். எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க?